ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பருப்பே இல்லாமல் இட்லிக்கு சாம்பார் சூப்பராக செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்கிறேன். பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி குக்கரில் போட்டுக்கோங்க. 2 தக்காளி எடுத்துக்கோங்க. 1 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. 2 பல் பூண்டு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு இது ஒரு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள். இப்போ என்ன பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி ஸ்மாஷ் இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் இதை நல்லா இப்படி இது கடைஞ்சிக்கோங்க. தண்ணி நிறையா ஊற்றிருந்தீங்க அப்படின்னா தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் தண்ணியை கணக்காக தான் ஊற்றிருந்தேன். அதனால் நான் தண்ணியெல்லாம் எதுவும் எடுக்கலை. அதனால் இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு தாளிப்பு பண்ணிக்கலாம். ஒரு வாணால் வச்சுக்கோங்க. வாணாலில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. கடுகு போட்டுக்கோங்க. ஜீரகம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் கடைஞ்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை இதில் போட்டுக்கலாம். கடைஞ்சது எல்லாத்தையும் இதில் நம்ம ஊற்றியாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. லைட்டாக ஒரு கொதி வரட்டும். இது நல்லா கொதித்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு கப்பில் நான் கடல மாவு 3 ஸ்பூன் எடுத்து வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த கடல மாவு அதில் ஊற்றிக்கலாம். சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் கடல மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா இதை கலந்து விடுங்க. கடல மாவு ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த டைமில் நம்ம மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் இதையும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஈஸியான டிஃபன் சாம்பார் பருப்பே இல்லாமல் 10 நிமிஷத்தில் நாம் டிஃபன் சாம்பார் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்தோம்னா நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பராக இட்லிக்கு இட்லி தோசை இது ரெண்டுக்குமே இந்த சாம்பார் ரெடி வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். நான் இன்னைக்கு இட்லி தான் ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா கொதிச்சு வரட்டும். சாம்பாரும் நல்லா கொதி வந்துருச்சு. ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பவுலில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். பருப்பே இல்லாத சாம்பார் ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.